வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நாம் பலவித முயற்சிகளை மேற்கொள்கிறோம், பலவிதமான எண்ண ஓட்டங்கள். ஆனால் குறிப்பாக எதில் அதிகமாக கவனம் செலுத்தணும், எதுக்கு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் மனதில் தெளிவாகும். எந்த காரியத்தை நீங்கள் செஞ்சாலும் அல்டிமேட் ரிசல்ட் என்னென்னா, என்னையா சம்பாதிச்ச அப்படின்னு தான் கேட்பாங்க பெரும்பாலும். எல்லாமே பணம்னு நான் சொல்லலை, ஆனால் ஒரு காரியத்தை பற்றி நம்ம வெயிட் பண்ணி பார்க்கும்போது ரிசல்ட்டில் என்னைய ஆதாயம் கிடச்சிது நீ பண்ணதில்லை அப்படி. இப்போது அது போன்ற ஒரு தன்மையை பேசுகிறது இந்த காலகட்டம். அதனால் பார்த்திங்கன்னா ஆதாயம் நிறைந்து காணப்படக்கூடியது தொடர்ந்து வருவதற்கான வழிமுறைகள் திறக்கின்றன. குறிப்பாக பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு ஃப்ளரிஷிங் பீரியட் கமென்சஸ் அப்படி சொல்லக்கூடாது. ஆனால் கிம்பளம் வாங்குறவனுக்கும் ஃப்ளரிஷிங் பீரியட். இனிமேல் நிறையா காசு வரையா சைட்டில் வாங்கலாம், ஏன்னா சம்பளத்தில் ஒன்றும் கொடுக்க முடியாது. பட் மொத்தத்தில் உங்களோட இன்கம் லெவல் ரைஸ் ஆகக்கூடிய ஒரு சூழல்களை பற்றி பேசுகிறது. காரணம் என்ன? ராசியில் இருக்கக்கூடிய கிரகங்கள் படிப்படியாக 2ஆம் வீட்டுக்கு போகிறது. 13ஆம் தேதி சுக்கிரன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 14ஆம் தேதி சூரியன், அதுக்கப்புறம் 16, 17 தேதிகளில் செவ்வாய் மற்றும் புதன். 10ஆம் வீட்டுக்கு உடையவன் 2ஆம் வீட்டுக்கு போகிறார். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வீட்டுக்கு உடைய செவ்வாய் 2ஆம் வீட்டில் உச்சம் பெறுகிறார். அதனால தான் சொன்னேன், தன வரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும், ஃபேமிலியில் நிறைய சந்தோஷங்கள் நிறைந்து இருக்கும். பணப்புழக்கம் நல்லா இருந்தாலே மனசில் ஒரு கெத்து தைரியம் எல்லாம் வந்துடுமே. அதுக்கான கதவுகள் திறக்கின்றன. அதெல்லாம் வரப்போகிறது, வர தொடங்கியது, அதுவே போகிறோம், தொடர்ந்து வரும். அது போன்ற ஒரு சூழல்கள் உங்களுக்கு அற்புதமாக அமைந்திருப்பதால் இது மிக்க சிறப்பான, அதாவது சுபிக்ஷமான நல்ல வாரமாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு, ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.